2 நிமிடம் வைகோ அவருடைய நேர்காணலையும் கேட்டுடலாம். ஏன்னா அதுவும் கூட்டணி தொடர்பான விவகாரம்ங்கிறதுனால அவர் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டாரா இல்லை என்ன கருத்து சொல்றாரு? ஏன்னா ஏற்கனவே கிரீஷ் வேறு சில கருத்துக்களை சொன்னதால் கேட்டுருவோம் நம்ம என்ன சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற இருக்கிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த பேச்சுவார்த்தை நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினர் திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கக்கூடிய குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பலனாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்வி சகோதரர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் 1 தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அந்த உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நானும் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே அதிலே கையெழுத்திட்டு இந்த உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேங்கிறதுல எல்லாம் அடங்கி போச்சு. 3 இடங்கள்ல உதயசூரியன் ஒரு இடத்துல மட்டும் உள்ள கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் ஒரு தொகுதி. அது அன்னைக்கு ரிட்டர்னிங் ஆபீசர்ல கொடுக்கணும். தொகுதியோட எண்ணிக்கையை குறைச்சி சமரசம் செய்து கொண்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சமரசம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முத்தமிழ் அறிஞருமான ஆருயிர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிணிவயப்பட்டு அதற்கு பிறகு கோபாலபுரம் இல்லத்திலே இருந்தபோது தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு நாங்கள் இருவர் மட்டும் கலைஞர் அவர்களை காண சென்றோம். டாக்டர் கலைஞர் அவர்களின் செவியோரத்திற்கு சென்று, அப்பா நம்ம வைகோ வந்திருக்கிறாரு என்று இருமுறை சொன்னார். அவர் ஆர்வத்தோடு பார்த்தார். நான் கலைஞர் அவர்களிடம் சொன்னேன், உங்களுக்கு ஒரு காலத்தில் எப்படி பக்கபலமாக உறுதுணையாக ஒரு காலத்தில் இருந்தேனோ அதைப் போல தளபதி அவர்களுக்கும் நான் உடனிருப்பேன், அரணாக இருப்பேன் என்று சொன்னவுடன் அவர் என் கைகளை பற்றிக் கொண்டார். திருச்சியிலே நடைபெற்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே இந்த சம்பவத்தை உணர்ச்சிகரமாக குறிப்பிட்டார்.